உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு துலாம் ராசி என்பர்களுக்கு இறுதிக்கட்ட ராகு கேது பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த 100 நாட்கள், ஏன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்குமே ராகு கேது இருக்கக்கூடிய இடம் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுவும் இருக்க போகிறாங்க. இந்த கிரகத்தினுடைய இறுதிக்கட்ட இந்த 100 நாட்கள் எப்படி துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுதுன்றதை தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொளிகள் உடனடியாக உங்களை அடையும். ஏன்னா இந்த ராகு கேதுவை பற்றி நாம் ஏன் இப்போ பேச போகிறோன்னா, உங்களுடைய ராசிக்கு 5ல் ராகுவும் 6ல் சனியும் இருக்காங்க. அப்போது ஒரு பஞ்சமாதிபதி 5ஆம் வீட்டிற்கு அதிபதி 6ல் நின்று அந்த இடத்துல ராகு நிற்கும்போது உங்களுக்கு 5ஆம் இடம் உங்களுக்கு அதிபதி போய் 6ல் மறையும் போது அந்த இடத்தினுடைய தாக்கம் அங்கே இருக்கக்கூடிய ராகுவால் முழுமையாக உங்களுக்கு அடைய முடியாத ஒரு சூழல்கள் உண்டாயிடும். அப்போது இந்த ராகு கேதுக்களுடைய ஆதிக்கத்தில் குறிப்பாக ராகு மிகச்சிறந்த பலமான ஒரு ஜாதகத்துக்கு பலம். ஏன்னா எந்த ஒரு ஜாதகத்துக்குமே இந்த ராகு பார்த்திங்கன்னா சூரியனை விட ஆற்றல் மிக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது ராகு பகவான். அவ்வளோ பவர்ஃபுல்லானவர். ராகு போல் கொடுப்பவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுக்கக்கூடிய ராகு கொடுக்கக்கூடிய விஷயம் தடையாயிடுச்சுன்னா அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யாது. துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா நிறைய ரிஸ்க் எடுத்து உங்களுடைய சுய திறமையும் சுய பலத்தையும் கொண்டு எல்லாத்தையும் ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் அடையக்கூடிய நேரத்தில் கடைசி நேரத்தில் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களை நெருங்கி வர்ற மாதிரி தெரியும். கடைசியில் பார்த்தா பிரேக் ஆகிடும். சாதாரண ஒரு வீடு வாங்கலாம்னு நினச்சி போய் பார்த்தா கூட எத்தனையோ இடம் பார்க்கும்போது பிடிக்காத மாதிரி போய்ட்டு இப்போ வீடே வாங்க வேண்டாம், பொறுமையாக வாங்கிக்கலாம் நினச்சி கூட வந்திருப்பீங்க. இது வீடை மட்டும் சொல்லலை, ஒரு செகண்ட் ஹேண்டாக ஒரு வண்டியை வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தால் கூட கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய நிலைமை இருக்கக்கூடிய பட்சத்தில் கடைசியில் எதிர்பாராத விதத்தில் ஒரு அருமையான வீட்டையோ நம்ம நினச்சதை விட ஒரு நல்ல பட்ஜெட்டில் நம்ம எதிர்பார்க்குற பொருள் அமையும் போது அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்காது. அப்படி அமைஞ்ச விஷயம் நமக்கு கிடைச்சா போதுமேன்ட்டு பேசி முடிவெடுக்கலான்னு கடைசி நேரத்தில் போகும்போது ஒன்று அந்த இடம் ஆல்ரெடி வேறு யாரையாவது அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க, இல்லை கொடுக்குறவங்களுக்கே கொடுக்கக்கூடிய எண்ணம் இப்போ இல்லை, கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம், மகன் கொடுக்குறேன்றாரு அப்பா வேண்டான்னு சொல்கிறாரு. இப்படி நிறைய பிரச்சனைகளால் நாம் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நிலை துலாம் ராசி அன்பர்களுக்கு. ஒரு சாதாரண விஷயமே இப்படி இருக்கும்போது தொழில் ரீதியில் வேலை ரீதியில் எவ்வளோ பெரிய மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க, எவ்வளோ பெரிய ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. எல்லாத்த விட உறவுகள் ரீதியில் தான் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்க நீங்கள். ஏன்னா தன் விரல் தன் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அந்த நிலைமைக்கு ஆளானவங்க யாருன்னு பார்த்தா அது நம்ம துலாம் ராசி அன்பர்களை தான். தெய்வத்தையே சதா நினச்சி தெய்வம் இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு நினச்சி ஒவ்வொரு வேலையும் பயபக்தியோடு இறங்கி செஞ்சீங்க. நீங்கள் செய்த வேலை, நீங்கள் செய்த அந்த வேலையில் உண்மை உழைப்பு, நேர்மை, கடின உழைப்பு இருந்தும் அங்கே யாரையும் திருப்திப்படுத்த முடியலையேன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல எவ்வளவோ இடைஞ்சல்களும் தடைகளும் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வந்திருக்கும். அந்த காலகட்டங்களில் வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்குமா, நமக்கு ஏதாவது மாற்றங்கள் உண்டாகுமா நினச்ச துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போது நல்லா பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் இருக்கார் இல்லையா, அந்த ராசியினுடைய அந்த ராகு நிற்கிற ராசியினுடைய அதிபதி சனி பகவான் 6ல் வக்கர நிலைக்கு ஆளாகிறார். இந்த 100 நாட்களும் ஒரு வக்கர நிலையில் தான் இருக்க போகிறார். 1. 2வது, அந்த வக்கர நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவானை உச்சகுரு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். அந்த உச்சகுரு உங்களுக்கு எங்கே இருக்கார்? 10ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போது உச்சகுரு சனியை பார்க்கும் பொழுது சனி பகவான் மிகச்சிறந்த பிரகாசமான கிரகமாக மாறி அவரது பார்வை விழக்கூடிய இடமும் அவர் நிற்கக்கூடிய இடமும் உங்களுக்கு ஜொலிக்கும். அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டங்கள் எப்படியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நீண்ட நாள் வேலையில் இருந்த உபாதைகள் விலகும்,
தடைகள் நீங்கும், எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய எல்லா வேலைப்பாடுகளையும் சிறப்பாக முடித்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. ஆல்ரெடி வேலை இழந்தவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டாகும். ஆல்ரெடி வேலையை நான் தேடிட்டு இருக்கிறேன், வேலையே எனக்கு அமைய மாட்டேங்குது, ஒன்றுமே புரியலன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. சின்ன தொழில் இருக்கிறேன், அந்த சின்ன தொழிலை பெருசாக்குன்னு நினச்சா இருக்கிற தொழிலையே விட்டுட்டு வேலைக்கு போகிற மாதிரி ஆகிடுமே அப்படின்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்தித்தவங்களுக்கு மீண்டும் அந்த இடத்துல வந்து ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. குறிப்பாக உணவகம், ஹோட்டல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருந்தவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த பாதிப்புகளை ஈடுகட்டக்கூடிய வாய்ப்புகள் இதுக்கு மேல் உங்களுக்கு கிடைக்க போகுது ராகு பகவானால். ஏன்னா குரு பகவான் தானே அன்னத்துக்கு சம்மந்தப்பட்டவர். அவர் பார்வையே அங்கே விழுந்து அந்த பிரகாசம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது மிகச்சிறந்த வளர்ச்சி உங்களை வந்து அடைய போகுது. குறிப்பாக சொசைட்டியில் சமுதாய ரீதியில் ஒரு நல்ல அந்தஸ்தான போஸ்டிங்கில் இருக்கிறேன், ஒரு நல்ல நான் ஒரு தலைமை தாங்கி ஒரு அரசியல் துறையிலையும் சரி, ஒரு ஊர் நிர்வாக ரீதியிலையும் சரி நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் கொஞ்சம் காலமாகவே எனக்கு எதிர்முனையில் சில சூழ்ச்சிகள் நடக்குது, சில பாதிப்புகள் இருக்குதுன்னு நினச்ச உங்களுக்கு அவங்க எல்லாமே உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகி உங்களுடைய பக்கபலமாக நின்று உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்க போகுது, மாறுதல்கள் உருவாக போகுது. அது 100% இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு நடக்கும். அதுலேயும் குடும்ப ரீதியில் நீண்ட நாளாக இருந்த மன கசப்புகள் விலகப் போகுது. தேர்ட் பர்சன், மூன்றாவது நபர்கள், அது மட்டுமல்ல தொழில், அதாவது உங்களுடைய உறவினர்கள் ரீதியில் இருந்த சிக்கல்கள், கணவனுக்கு மனைவிக்கு பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் உறவினர்கள் ரீதியில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தங்களுக்குரிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வந்து உங்களது வாழ்க்கையில் மிகச்சிறந்த பலமான நிலைக்கு உங்களை வந்து நிற்பாங்க, உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க வந்து எடுத்த சில முடிவுகளும் தாய் தந்தையை விட்டு விலகி நிற்கக்கூடிய நிலைமை உண்டானதில் இருந்து அவங்க அதை தவிர்த்து உங்களோட வந்து இணைஞ்சு வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் வந்து துலாம் ராசி என்பவர்களுக்கு முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க, பிரகாசிக்க போகிறீங்க. உங்களுக்கு நிறைய நட்புகள் கை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் நிறைய பேர் உங்களை தேடி வரப்போகிறாங்க. புது உறவு உங்களுக்கு முழுமையான ரீதியில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதே நேரத்தில் பழைய உறவு ரீதியிலையும் சரி, நட்பு ரீதியிலையும் சரி இருந்த பந்தம் நம்மளை விட்டு போயிடுச்சோ இல்லை போயிடுமோன்ற பதட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் அது உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பலமான ரீதியில் அந்த நட்பு பலம் பெறப்போகுது. அதில் மாற்றம் இல்லை. அதுலேயும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க. அதுவும் உங்களுடைய ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் உங்களுடைய இடது பக்கவாட் எப்படின்னா அது கழுத்திலிருந்து ஷோல்டர் வரைக்குமே ப்ளஸ் அந்த அந்த உங்களுடைய அந்த முதுகு வரைக்கும் அந்த பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அந்த பிரச்சனையை வந்து உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகள் உண்டாக்கியிருக்கும். அதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அதே சமயம் துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு முயற்சிகளும் கைகூடி வரப்போகுது. வெளிநாட்டில் இருந்து நிறைய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நாம் அடையலாம் நினச்ச உங்களுக்கு அது என்னன்னு தெரியல, நிறைய சோதனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க. அந்த சோதனைகளால் மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். அதிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது மாறப்போகுது. அவங்களுடைய வாழ்க்கை ரீதியில் பல இன்னல்கள், ஒரு வாழ்க்கைக்கு இரு வாழ்க்கை அமைச்சு கூட சிலரது வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திச்சியும் மூன்றாவது இன்றைக்கி என்ன செய்கிறது, அடுத்தது எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுன்னு தெரியலன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வெளிச்சம், ஒரு ஒளி ப்ளஸ் பிரகாசம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான தெய்வத்தினுடைய முழு அனுகிரகமே உங்களுக்கு வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் சாதனைகளுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் துணிஞ்சு செல்வாக்க அடைய ஒரு நல்ல ஒரு காலமாக இது இருக்கும். ஆன்லைன் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு நான் நிறைய தொழில் ஏற்றுமதி இறக்குமதியோடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றவங்களுக்கு இப்போ இது ஒரு உகந்த ஒரு காலம். ஆன்லைனில் வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது இருக்கும். அதே நேரத்தில் எக்ஸ்போர்ட்
பெரிய லெவலில் செய்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல காலமாகவும் இருக்கும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு உச்சக்கட்ட வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா நீண்ட நாளாக எதிர்நீச்சல் போட்டு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நல்லா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது, மறுபடியும் டவுன் ஆகி மறுபடியும் எப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்க போகுது. அதனால் இந்த 100 நாட்களை ரொம்ப முக்கியமான காலகட்டமாக எண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுத்தினீங்கன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். மேலும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பலன்களை பொறுத்து பலன்கள் மாறுபடும். எந்த கிரகத்தினால இவ்வளோ பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்கன்றது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். அதில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த திசா புத்தி உங்களுக்கு உங்களை ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தது எதை செஞ்சால் நல்லா இருக்குன்றது உங்களுக்கு புரியும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளை எடுங்க. அது 100% சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கொடுக்கறதுக்குண்டான வழிகள் பிறக்கும். மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.